ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ முகம் மறந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உனக்காக நீ ஆசையாக எதிர்பார்த்த விஷயத்தை இப்போது உன்கிட்டயே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீ தேடியதெல்லாம் இப்போது தானாக உன்னை தேடி வரப்போகுது. உன்கிட்ட அன்பு அளவில்லாமல் இருந்தாலும் அதை இன்னொருவருக்கு அளவோடு கொடுத்தால்தானே நீ மதிக்கப்படுவாய். அதனால் நம்ம உறவு நம்ம சொந்தம் நினச்சி அளவுக்கு அதிகமாக அன்பை வாரி வழங்கிடாமல் எல்லாருமே வேணும், எல்லாருக்கிட்டையும் ஒரு அளவாக வச்சுக்கலான்னு அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் அளவோடு வச்சுக்கிட்டினா அதன் மூலமாக நீ யாரிடமும் ஏமாந்து போகவும் மாட்ட. உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வெற்றிகரமாக வாழ்ந்து விடலாம் என் செல்லமே. ஒருவர் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறனால நீ உயர்ந்து விட போவதும் இல்லை, அல்லது அடுத்தவர் உன்னை தாழ்த்தி பேசுறதுனால நீ தாழ்ந்து விட போவதும் இல்லை. யார் உன்னை வியர்வாய் பேசினாலும் இகழ்ந்து பேசினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் என்னை பற்றி எனக்கு தெரியும், நான் நல்ல ஆத்மா, நான் நல்ல செயல்களை தான் செய்வேன், என் மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையாக நான் வாழ்கிறேன்ற எண்ணத்தையும் யோசனையையும் உனக்குள்ளே வச்சுக்கோ. இப்படிப்பட்ட நல்ல குணங்களோடு நல்ல எண்ணத்தோடு நீ வாழ ஆரம்பித்தாலே உனக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் உன் சாயப்பா நான் நடத்தி விடுவேன் என் செல்லமே. இரக்க குணம்ன்றது எல்லாருக்குமே தேவைதான். ஆனால் மற்றவங்க உன்னை ஏமாளி நினைக்கிற அளவுக்கு எல்லார் மீதும் இறக்கப்பட்டு நீ ஏமாந்து போய் நீ கஷ்டப்பட்டு நடுத்தெருவில் நின்றக்கூடாது. யாருக்கு எதை கொடுக்கணும், தனக்கு போக தான் அடுத்தவங்களுக்கு செய்யணும். எல்லாரையும் முழுமையாக நம்பிடவும் கூடாது. என் குடும்பத்துக்கு செய்யாமல் அடுத்தவங்க குடும்பத்துக்கு போய் செய்யவும் யோசிக்கவும் கூடாதுன்ற விஷயங்களில் எல்லாம் நீ தெளிவாக தீர்மானமாக இருந்துக்கோ. இந்த நாள் உனக்கான நாள். இந்த நாளில் நீ சந்தோஷமாக வாழும்படி உனக்கான விஷயங்களை எல்லாம் செய்கிறதுக்கு தயாராக தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். வாழ்க்கைனா கஷ்ட நஷ்டங்கள் பிரச்சனைகள் வருவது போலதான் இப்போதும் நீ சில விஷயங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கே தவிர சீக்கிரமே எல்லாம் சரியாகிவிடும் என் செல்வமே. நடு வானத்தில் ஒரு பறவை பறந்துக்கிட்டு இருக்கும்போது அதன் உடம்பிலிருந்து ஒரு பறவையின் இறகு ஒன்று விழுகத்தான் செய்யும். அந்த ரெக்கை கீழே விழுந்துடுச்சு, ஐயோ நம்ம விழுந்துடுவோமா நினச்சி பறவை ஒருபோதும் தயங்குவதோ தடுமாற்றம் அடைவதோ கிடையாது. அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்போது அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நினைக்காத. அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் துயரமாக இருந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன், உன் சாயப்பா உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன்னு மட்டும் எப்போதும் நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே. இடையில் வந்தவங்க போனவங்களுக்கெல்லாம் பயந்து நீ உன் வாழ்க்கையை நிறுத்திக்காதே. உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அடுத்தவன் 1000 சொன்னாலும் அவர்கள் உன்னை பற்றி அவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, நீ புரிஞ்சுக்கோ. ஏன்னா உன்னை பற்றி உனக்கு தானே முழுசாக தெரியும். அவர்கள் உன்னை அதிகம் தெரிந்து வைத்திருக்கிறார்களா, தெரியாமல் புரியாமல் இருக்காங்களான்றது முக்கியமில்லை. யார் உன்னை மட்டம் தட்டினாலும் உன்னை நீயே உயர்வான ஆளாக, உனக்குள்ள நல்ல விஷயங்களை நினச்சிக்கக்கூடிய ஆளாக, உனக்குள்ள திறமையை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆளாக நீரு. உன்னுடன் ஒட்டி பிறந்த உன் திறமைகளை பற்றி நீயே புரிஞ்சுக்கலேனா அடுத்தவங்களுக்கு எப்படி புரிய வரும்? எப்போதும் அடுத்தவரிடம் எப்படி பேசுவது பழகுவதற்கு எப்படிக்கான முயற்சியை எடுத்துக்கோ, பயிற்சியையும் எடுத்துக்கோ. அதற்கு பிறகு நீ அடைய வேண்டிய விஷயங்களை அடைவதற்கு சரியான முயற்சிகளை செய்யாதே, ஆனால் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்ட. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? ஒருத்தனுக்கு நிறைய திறமைகள் இருக்கும், ஆனால் அவனுக்கு சரியாக பேச தெரியலை, சரியாக பழக தெரிலனா அதன் மூலமாக அவனை மட்டமாக நினச்சி மட்டம் தட்டி ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. அதனால் திறமையும் முக்கியம். அதே நேரத்தில் அந்த திறமையை எப்படி அடுத்தவங்ககிட்ட வெளிப்படுத்தணும், யார்கிட்ட எப்படி பேசணும், பணிவாக பேசணும், அதே நேரத்தில் துணிவோடும் பேசணும், தைரியமாக பேசணும், அதே நேரத்தில் ஆணவத்தோடு பேசிடக்கூடாதுன்னு எல்லா விஷயங்களையும் புரிஞ்சு பேசி பழகு. எப்போதுமே துணிந்தவனுக்கு மட்டும்தான் வாழ்க்கை வளமானதாக வாய்ப்புகளோடு இருக்கும். தயங்கி நிற்கிறவனுக்கும் பயந்து நிற்கிறவனுக்கும் வாழ்க்கையில் வெற்றி அவ்வளவு சுலபமாக கிடச்சிடாது. நீ முன்னேறி போகணும்னு நினைக்கிறதானே? அப்போ உன் கண்ணு முன்னாடி யார் என்ன சொன்னாலும் எதையும் பெருசாக நினைக்காம காதுகளை மூடிக்கொண்டு முன்னேறிப்போ. ஏன்னா நீ ஜெயிக்கணும் முன்னேறணும்னு நினைக்கும் போது உன்னை நோக்கி வருபவர்களெல்லாம் உன் மனசில் நீ நினைக்கிறதுக்கு மாறாக எதிர்மறையாக எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நான் நினச்சதை நடத்துவேன், நான் நினச்ச விஷயத்தில் ஜெயிப்பேன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இரு. ஏன்னா உனக்கு எதிராக அடுத்தவர் சொல்லும் எதிர்மறையான வார்த்தைகள் எல்லாம் உன் மனசுக்குள்ள பயத்தை ஏற்படுத்திவிடும். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாத ஆளாக தைரியமாக முன்னேறிப்போ. நீ வெற்றி பெற விரும்பினால் உனக்கு வரும் தடைகளை உடைச்சிக்கிட்டு போய் நீ ஜெயிக்கணும். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கேன் தானே. நிச்சயமாக வெற்றி உன் பக்கம்தான் உன்னை தேடி வரும்.